தாவேகால 125 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுக்காமல் இவர் போய மாட்டார். வேலுமணி போன்றவர்கள் அமித்ஷாவின் அருளாசிக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா எங்கேயாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வளைச்சிட்டா என்ன செய்யறது? இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சியை முச்சந்தியில நிறுத்திட்டு வேலுமணி போன்றவர்கள் தெருவில் கூட போக முடியாது. போனா எல்லாம் கல்லெடுத்து அடிப்போம். சிலுவம்பாளையம் கிளை செயலாளர், எடப்பாடி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர், இந்த லெவல்ல தான் அவருடைய அறிவு, புத்தி கூர்மை, அரசியல் சாதுரியம் இது எல்லாமே இருக்கு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகல மறுபடியும் பூகம்பம் அடிச்சிருக்கு. SP வேலுமணி தலைமையில 9 பேர் சொன்ன எம்எல்ஏக்கள் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கட்சி பதவிகள்ல இருந்து விலகிறதா? என்னதான் நடக்க அதிமுகல, நீங்க என்ன பாக்குறீங்க? 7 பேர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே 7 பேர் அங்க சேர்ந்திருக்காங்க. இப்போ ஒரு 7 பேர். இது இல்லாம திரு CV சண்முகம் போன்றவர்கள் ஒதுங்கி இருக்காங்க. 25 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு அணியாக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தார். அந்த முயற்சி அவர்களுக்கு பலன் தரல. திரும்ப எல்லோரும் இணைந்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து, அதாவது இவர்களுக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை, அவர்கள் இதற்கு முன்பு வகித்த பதவிகளை கேட்கிறார்கள். கொடுத்துருக்கலாம். அது ஒன்று நான் இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல சொன்னேன். அது ஒரு பெரிய கவர்மெண்ட் கெசட்டோ ஒரு 1000 வருடத்துக்கு செல்லத்தக்க ஆவணமோ இல்லை. பொதுச் செயலருக்கு எப்போ வேணாலும் நீக்கிற அதிகாரம் இருக்கு. இன்றைக்கு கொடுத்து, அதாவது கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பின் தீவிரத்தை குறைத்து காலப்போக்கில் ஒவ்வொருவராக அதை சரி செய்து ஒருவேளை அவரை மாற்ற விரும்பினால் மாற்றிக்கொண்டு போகலாம். அந்த அரசியல் சாதுரியம், நெளிவு சுழிவு திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்லை. மாறாக அவர் என்ன செய்கிறாரு? சென்றவர்களை இன்றைக்கு காலையில் கூட தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்தில் அந்த 25 பேரும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்ததற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய உத்தரவில் அவர் ஒரு 1000 அடியால் வச்சிருக்காரு சமூக வலைதளங்களில். சும்மா எடப்பாடி த கிரேட் அவரை புகழ்ந்து போடுறதுக்கும் அவரை விமர்சிக்கிறவங்கள விமர்சனம் செய்கிறதுக்கும் வச்சிருக்காரு. அப்போ எதிரான ஒரு பிரச்சாரத்தை முடுக்கி விட்டாங்க. துரோகி இதெல்லாம். அப்படி பார்த்தா மிகப்பெரிய துரோகியே எடப்பாடி பழனிசாமி தானே. அதிமுகல சசிகலா தான் இவரை பதவியில் அமர்த்துறாங்க. இவர் என்ன மிக நேர்மையான வழியில் அந்த பதவிக்கு வந்தாரா என்ன? அது இல்லை. ஸோ அப்போ திரும்ப இணைந்தும் அந்த சங்கடங்கள் தொடர்கிறது. ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை அவர்கிட்ட. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இப்படித்தான் நிறைய பேர் போனாங்க, ஆனால் திரும்ப கட்சி ஜெயிச்சிருச்சு என்று நினைக்கிறார். நிறைய பேர் போனாங்க, சென்றவர்களை திருப்ப சேர்த்துக்கிட்டாங்க, கொண்டு வந்தாங்க. அப்படி சேர்த்துக்கிற பொழுது அவர்களுக்கு மன வருத்தம் இல்லாமல் தகுந்த பதவிகளை கொடுத்து அரவணைத்து கட்சியை வழி நடத்தினாங்க. அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெறுகிற தலைவராக அவர்கள் விளங்கினார்கள்.
எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாத்துக்கும் ஜெயலலிதாவை எடுத்துக்கிறீங்க. இப்ப அந்த அம்மா மாதிரி நீ ஜெயிச்சு கொடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க, யாரும் கேட்பறவங்க இல்லை. வெற்றி என்பது இனிமேல் அதிமுக வரலாற்றில் இருக்குமா? இது எல்லோரிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. எல்லா அதிமுக தொண்டர்களுமே ஒரு முடிவுக்கு உறுதியா வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி அதிமுக ஆட்சிக்கு வராது. அடுத்து எவ்வளவு தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது பெரிய கணிசமாக இருக்க. இது எடப்பாடி பழனிசாமியே உணர்ந்திருக்கிறார். அதனாலதான், அதாவது அதிமுகவுக்கு பலம் 2. 1 திமுக எதிர்ப்பு, 2 லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த 2 விஷயத்துல தான் முன்னெடுத்தார். ஜெயலலிதா அம்மா காலத்துல அந்த லஞ்ச ஊழல்ல சசிகலா போன்றவர்களால சில பிரச்சனைகள் வந்தது. இடையில 2-3 முறை தோல்விகளை சந்தித்தாலும் கூட இறுதி நாட்கள்ல அதை வெற்றிகளை கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லோரையுமே என்ன செஞ்சிட்டாரு? 1 அந்த திமுக எதிர்ப்பை கைவிட்டுட்டார். அவர்களோடு அரவணைத்து செல்வதற்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதும் சரி, திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, வெளியில மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல சவடால் விட்டுக்கு வர ஒழிய உள்ளுக்குள்ள நல்ல புரிதலோடு தான் ஸ்டாலினோடு. அதுலதான் அந்த சந்தர்ப்பத்தை விஜய் நன்கு பயன்படுத்தி கொண்டார். அவர் ஆன்டி டிஎம்கே ஆமா, அதை எடுத்துட்டார். அடுத்து லஞ்சம் ஊழல்ங்கிறதையே எடப்பாடி பழனிசாமியும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களும் சரி எப்படி பார்த்துட்டாங்கன்னா, மக்கள் 5 ஆண்டுகளுக்கு நமக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த துறையில வர்ற வருமானத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் கமிஷன் வாங்கி உங்களை வளப்படுத்திக்கலாம் என்பதற்கான லைசன்ஸ். இப்படித்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டாலினும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அதான். மக்கள் பணி செய்து மக்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை, திட்டங்களை நிறைவேற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர்த்து விட்டு, இது தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்று பொருளாதாரத்தை ஈட்டுவதில், பணம் சம்பாதிப்பதில் குறியாகிறது. இந்த இடத்தை விஜய் மிகச்சரியாக, இந்த 2 இடத்தை மிக சரியாக அவர் பயன்படுத்துகிற பொழுதுதான் அவர் வெற்றி அடைந்தார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்துல ஜெயிச்சாங்க, கட்சி ஜெயிச்சிருச்சு, நிறைய பேர் நிறைய முறை விலகி போனாங்க, அதுக்கப்புறம் அம்மா ஜெயிச்சிட்டாங்க, அது மாதிரி நானும் ஜெயிச்சிருவேன். இது மாதிரி ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில, ஒரு அசட்டு முட்டாள்தனமான ஒரு நோக்கத்துல இந்த கட்சியை அவர் வழி நடத்துகிறார். இப்ப 47, இப்ப இந்த 47ல கிட்டத்தட்ட எவ்வளவு நிக்கும்னு சொல்லி தெரியல, இனியும் போகும் இந்த எண்ணிக்கை. இவங்க விஜய்க்கு தாவேகால 125 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுக்காமல் இவர் ஓய மாட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலையில கூட தலைமை கழகத்துல பேசும்போது சொல்லியிருப்பார், நீங்கள் அதிமுக சின்னத்தில் நின்றிருக்கிறீர்கள், அதிமுக தொண்டர்களின் உழைப்பு, அதிமுகவில் பெற்ற வெற்றி. இவர் ஒரு 18 எம்எல்ஏவை நீக்கினார்ல, தகுதி நீக்கம் பண்ணாங்க, அவங்க யாரு? அதிமுகல. அடுத்து இவர்கள் துரோகிகள்ங்கிறாரு. அதிமுக பெரிய துரோகியே இவர் தானே, அதை அவர் உணர மறுக்கிறார். நடக்கிற சம்பவங்கள்ல இது யார் தவறு யார் சரி என்பதை விட, கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு இன்றைக்கு ஒரு முக்கோண போட்டி, தவேகா என்ற ஒரு புதிய அத்தியாயம் களத்துக்குள்ள வந்திருக்கிற பொழுது, முக்கோண போட்டி வருகிற பொழுது, நீங்க எப்படி திமுக ஆரம்பிப்பதற்கு முன்பு சுதந்திரம் கிடைச்ச உடனே காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் இருந்தது, கம்யூனிஸ்ட் சுதந்திரா அந்த மாதிரி இருந்தது. திமுக வளர வளர கம்யூனிஸ்டுகள், சுதந்திர கட்சி போன்றவைகள் காணாம போச்சு. காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்னு வந்தது. அதிமுக வந்தோடனே காங்கிரஸ் காணாம போச்சு, திமுக வெர்சஸ் அதிமுகன்னு வந்தது. இப்ப தாவேகா உள்ள வர்ற பொழுது திமுகவும் அதிமுகவும் ஒரு கட்சி காணாம போகணும். ஆனா ஸ்டாலின் கட்சி திமுக இருந்து யாரும் பெருசா வெளியே போகல, அதிமுக இருந்து எல்லாரும் போறாங்க. ஏன்? எடப்பாடியினுடைய தலைமையில பிரச்சனை. அப்ப களம் திமுக வெர்சஸ் தாவேகா என்று போகுது.
இப்போ எனக்கு கிடைத்த தகவல் படி வேலுமணி போன்றவர்கள் அமித்ஷாவின் அருளாசிக்காக காத்திருக்கிறாங்க. ஓகே. அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பதவியை மட்டும்தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறோம், வெறும் உறுப்பினர்களாக தொடர்வோம். இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம். எங்கேயாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வளைச்சிட்டா என்ன செய்யறது? இப்போ அண்ணாமலை போய் அமித்ஷாவை சந்திச்சு என்னை தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரியா விடை, ஒரு அருளாசி வாங்கிட்டு வந்தார். அது மாதிரி இவங்க போய் அமித்ஷாட்ட ஒரு அருளாசி வாங்கிட்டு வந்து தாவேக்கால சுபயோக சுபதினத்தில் இணைவதற்காக காத்திருக்கிறார். சார், அவர் வேலுமணி வெளியிட்ட கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் உங்கள் தலைமையை ஏற்றுக்கலான்னு மறுபடியும் வந்தால் நீங்கள் எங்களை சேர்த்துக்கிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு உரிய பதவிகளை திரும்ப கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. ஒருவேளை பதவியை கொடுத்துருந்தா அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களா, அல்லது பதவி கொடுத்துருந்தாலும் இதே மாதிரி தான் வெளியே வர்றதுக்கான முயற்சி தான் பண்ணியிருப்பாங்களா? அதாவது குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி தன் மீது குறை வராத அளவுக்கு, சரி அந்த பதவி தானப்ப வேணும் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கலாம். என்ன அதனால என்ன குறைஞ்சு போயிடுது? கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா பின்னாடி அதை மாத்தணும்னு நினைச்சிருந்தா மாத்தி இருக்கலாம். அதை ஒரு ரொம்ப அதை கொடுக்கவே கூடாது, இதை கொடுத்துட்டா அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நிரந்தர பதவி அல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பவுமே ஒரு பிடிவாதம் உண்டு. அதை யாரோடவும் அனுசரிச்சு போவோம். அவர் இன்னும் சிலுவம்பாளையம் கிளை செயலாளர், எடப்பாடி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர். இந்த லெவல்ல தான் அவருடைய அறிவு, புத்தி கூர்மை, அரசியல் சாதுரியம் இது எல்லாமே இருக்கு. ஏன்னா குறைந்தபட்ச அரசியல் ஞானம் இருந்திருந்தா தேர்தலுக்கு முன்பு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நானு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள், அப்படி இல்லாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியாது. பாஜக அண்ணாமலை 18% வாக்குகளை வாங்கியிருக்காங்க, அதிமுக 3வது இடத்துக்கு பல இடத்துல போயிருக்கு, பல இடத்துல டெபாசிட் போயிருக்கு, அதனால நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள்னு சொன்னோம். மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய தொண்டர்களிடத்துல ஒரு ஆதரவு, வரவேற்பு கிடைச்சது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக பத்திரிகையாளர் சந்திப்புல எனக்கு சொன்னது, என்ன தெருவில் போறவங்க என்று அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னாரு. இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சியை முச்சந்தியில நிறுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி தெருவில் கூட போக முடியாது, போனா எல்லாம் கல்லெடுத்து அடிப்போம். அந்த நிலையில இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். களம் மிக வேகமாக, அரசியல் களம் திமுக வெர்சஸ் தாவேகா என்று போகுது. அதிமுக இந்த மிக விரைவாக தன்னை சுதாரித்துக் கொள்ளணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவர் நல்லவரா கெட்டவரா, வலிமையானவரா வலிமை இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு இவர் ஒரு மாற்றம் தேவை. ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரு தலைமை மாற்றம் தேவையானது. ஆனா தலைமை மாற்றம் தேவைன்ட்டு அதிமுக உள்ள இருந்து பெருசா குரல்கள் எதுவும் வராம இருக்க என்ன காரணம்? நான் சொல்றதுங்க, இதெல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவானவங்க பேசுறது. சரி ஜெயிச்சிட்டீங்களா? ஏன் திருப்பி திருப்பி எடப்பாடி த கிரேட், எடப்பாடி தான் தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர், இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய சரி ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிக்கல, இடத்த காலி பண்ணியா, விடியா, வேற ஒரு தலைமை புதுசா உருவாகட்டும், அதை கொடுக்க மாட்டேங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதை அப்படியே பையனுக்கு மாற்றி கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு. டெல்லியில் இடம் இருக்கு, சென்னையில் இடம் இருக்கு, திருச்சியில் இடம் இருக்கு, கோயம்புத்தூரில் இடம் இருக்கு, பேங்க்ல ஒரு 1000 கோடிக்கு மேலே இருக்குது, அப்புறம் கையில் கேஷா தேர்தல் நிதின்னு ஒரு மிகப்பெரிய தொகை எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கட்சி நிதி என்று இருக்கு. இதையெல்லாம் அப்படியே மகனுக்கு மாற்றி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு திருப்பி அதிமுக ஆளுங்கட்சியா வரணும் என்ற எண்ணம் இல்லை. ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது திமுகவோடு இணைந்து ரஜினிகாந்தை வீழ்த்திடலான்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அதை ஏத்துக்கல. ரஜினிகாந்தையும் ஓரம் கட்டி திமுகவையும் வீழ்த்தி 96 தோற்றாலும் கூட 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2001 சட்டமன்றத்தில் ஆட்சி அமைத்தார்கள். அந்த வல்லமை
எடப்பாடி பழனிசாமி இல்லை. இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்லை என்பதை அவர் உணர மறுக்கிறார். அதுதான் பிரச்சனை. சார், அதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. அவர் எப்போதும் தன்னை வந்து எம்ஜிஆர் கூடயோ ஜெயலலிதா அவர்கள் கூடயோ கம்பேர் பண்றாரு. அவருக்கு தனக்கு இவ்வளவுதான் மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறது ரியாலிட்டியை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரா? என்ன பிரச்சனை? அவருக்கு வந்து ரியாலிட்டியே தெரியல. அதாவது தனக்காக தன் முகத்துக்கு இந்த எடப்பாடிக்காக பேசுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி என்கிற ஒற்றை மனிதன் கழுத்துல மைக்க மாட்டிக்கிட்டு காதுல மைக்க வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வந்தாரு. எதுக்கு சுத்தி வந்தாரு? எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்பனா அவங்கவுங்க பண்ணிருப்பாங்கல்ல. இந்த ஆள் நீங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு. ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். இல்ல அதெல்லாம் வரக்கூடாது, எல்லாம் எடப்பாடியே பார்த்துப்பாரு அப்படின்னா இந்த ஆளுக்கு பயம். அது அடுத்து விழுந்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், 1.5 கோடி தொண்டர்கள், அதிமுக என்கிற கட்சியினுடைய கட்டமைப்பு. இதற்காக விழுந்தது. எடப்பாடி என்கிற தனி மனிதனுக்காக 1% வாக்குகள் கூட விழல. இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். யார் அந்த தலைமை பொறுப்புல இருந்தாலும் இதை விட அதிகமாக வாக்குகள் கிடைக்கும், வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இல்லையா, பல தியாகங்களை நான் இந்த கட்சிக்காக செய்திருக்கிறேன்னு. கடைசியா அவர் செய்ய வேண்டியது ஒரே தியாகம் தான். பொதுச் செயலர் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன், நீங்க வேற பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்துக்கங்க என்று ஒரு தியாகத்தை செய்தால் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா பெயரளவுக்கு ஒரு கட்சியாக இருக்கும். அவர் தலைமை பதவியை விட்டு கொடுக்கறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. அடிச்சு விரட்டுவாங்க, இல்லைன்னா சைலண்டா வெளிப்பு அடிச்சு விரட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். முடியல, இவர் தம் கட்டி இழுத்து பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தாவேக்காக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிடுவாங்க. இப்போ எவ்வளோ பேர் போயிருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இந்த பக்கம் எப்படி ஒரு 25 எம்எல்ஏ போயிடுவான் தாவேக்காக்கு, திமுகல ஒரு 25. எவ்வளவு பெரிய சேதாரத்தை இந்த கட்சி சந்திச்சிருக்குது, எவ்வளவு பெரிய தோல்வியை இந்த கட்சி சந்திச்சிருக்குது. ஆனா இதை பத்தி கிஞ்சித்தும் கவலைப்படாம உணரல. முதல்ல நம்ம தோத்துட்டோங்கிறதே இருந்தாலும் நினைக்கல. செல்ஃப் ரியலைஸே பண்ண 47 தொகுதி ஜெயிச்சுட்டு எப்படா இப்படி ஜெயிச்சோம், நம்மனால 47 தொகுதி ஜெயிக்க முடியுதாங்கிற அந்த அதிர்ச்சியில் இருந்தே, அந்த மகிழ்ச்சியில் இருந்தே அவர் இன்னும் வெளியே வரல. அதுதான் பிரச்சனையே. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவன் அப்படின்னு ஒரு விஷயம். எதுக்கு அத தாவேக்கால போட்டியிட்ட ஆளுக்கு காசை கொடுத்து அவரை போட்டியிலிருந்து விலக்கிட்டு பண்ணியிருக்காரு. எப்பவுமே நேர்மையான அரசியலுக்கும் எடப்பாடிக்கும் ரொம்ப தூரம். நேர்மையான அரசியலுக்கும் எடப்பாடிக்கும் ரொம்ப தூரம். சார், இப்போ 2 விஜயபாஸ்கர்களும் நாளைக்கு தாவேக்கால இணைய போறாங்க. தாவேக்காங்கிறது வந்து இன்னொரு அதிமுகவா மாறிட்டே இருக்குதா கம்ப்ளீட்டா? இணையறாங்க. அதான் அமித்ஷாவினுடைய அருளாசி இதுக்கு கிடைக்குமா, இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய அருளாசி இவர்களுக்கு கிடைக்குமா என்பது தெரியல. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதிமுகல லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கட்சிக்கு பலம் சேர்த்தலாம். ஆனா இது போன்ற குற்ற பின்னணி உடையவர்கள், ஊழல் பின்னணி உடையவர்கள், இவர்கள் இன்றைக்கு ஒருவேளை இந்த அரசாங்கத்தை நகர்த்துவதற்கு அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை தேவைப்படுவதற்காக அந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனா இவர்களால் தாவேக்காவுக்கு பலகீனம் தான் உண்டாகுமே ஒழிய, இப்ப நாளையே இப்ப விஜயபாஸ்கர்னா எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? குட்கா தான் ஞாபகம் வருது. இதேதான். அந்த விஜயபாஸ்கர் மேலே 100 கோடி ஏமாத்தின அவர் மீதும் நிறைய ஊழல் வழக்கு, செந்தில் பாலாஜிக்கு இணையான வழக்குகள் அவர் மீதும் இருக்கு. அப்ப இது மாதிரியான ஆட்களை முன்னிலைப்படுத்துகிற பொழுது கட்சியில சேர்த்துறது, எண்ணிக்கையை சமாளிக்கிறதுக்கு அரசியல் இதெல்லாம் சகஜம்பா என்றா கூட பரவாயில்ல. ஆனா முன்னிலைப்படுத்துகிற பொழுது, ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற பொழுது அது தாவேக என்கிற கட்சிக்கு பலகீனமாக அமையும். இப்ப விஜய் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸா அவர் கட்சியில உள்ள எல்லாருக்கும் எந்த அரசியல் பின்னணி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் பெரிய அளவுல வாக்களிச்சாங்க. இப்போ மறுபடியும் அதே பழைய ஃபேஸஸையே கொண்டு வந்து முன்னிறுத்தும் போது மக்களுக்கு ஒரு பழைய ஃபேஸா புது ஃபேஸாங்கிறது இல்ல, அந்த ஃபேஸ்ல கரி பூசப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஊழல் கரை படிஞ்சிருக்கா என்பதை தான் பார்க்கணும். அது பலகீனமாக அமைந்து விடக்கூடாது. அது நிச்சயமா விஜய் அந்த விஷயத்துல மிக சரியா இருப்பார் என்றுதான்
நான் பார்க்கிறேன். தேவைக்காவோட எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் பண்றாங்க, 50 கோடி வரைக்கும் கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்காங்கன்ட்டு அமைச்சர் நிர்மல்குமார் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து இவங்க மேல குற்றம் சாட்டுறாங்க, குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க. செந்தில் பாலாஜி அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான், சைலண்டா அந்த வேலைகளை செய்யக்கூடியவர் தான். என்னன்னா களம், தமிழ்நாட்டு அரசியல் களம் பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குது, தினசரி ஒரே பிரேக்கிங் நியூஸா இருக்குது. இப்போ அதாவது தாவேக்காவை கமுத்த திமுக இவங்க எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களை சப்ளை பண்றாரு. வர்றவங்க தாவேக்காக்கு ரிசைன்மெண்ட், எம்எல்ஏ பதவி ரிசைன்மெண்ட் தாவேக்கால சேர்றாங்க. அப்ப இது எல்லாமே களம் பார்த்தீங்கன்னா ஒரு இருதுருவ அரசியல் மிக வலிமையாக போயிட்டு இருக்குது. அதிமுக தன்னுடைய முக்கியத்துவத்தை, ரெலவன்ஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து கொண்டு வருகிறது. இதுதான் என் போன்றவர்களுக்கான வருத்தம். அதிமுக திமுக இருந்த இருதுருவ அரசியல் இப்ப திமுக தேவைக்குன்னு சொல்லி மாறிட்டு இருக்கு. அது மாறினதுக்கு யாரும் காரணம் இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் மட்டும்தான் காரணம். சார், ஃபைனல் கொஸ்டின். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றாரு, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இந்த ஆட்சி 5 வருஷம்? ஒருவேளை செந்தில் பாலாஜி இன்னைக்கு பிடிச்சாங்க இல்லையா 50 கோடி பேரம், அது மாதிரி வந்து ஒரு பல பேரை அனுப்பி ஒரு 10-15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கவுத்தரலாம் அப்படின்னு தவேக கட்சியிலிருந்து யாரையும் அந்த மாதிரி விலைக்கு வாங்க முடியாதுங்கிறது என்னோட பார்வை. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.